வணக்கம் டாக்டர். நான் சோஷியல் கிளப் மெம்பர் கணேஷ். வணக்கம் டாக்டர். என் பேர் சங்கர். ஹலோ, ஐம் டாக்டர் நந்தா. உங்கள் எம்டி வரலையா? அவர் டெல்லிக்கு போயிருக்கார் டாக்டர். ஓ அப்படியா? ஒரு டாக்டராக எனக்கு உங்கள் கிளப் செய்கிற பணியில் பிடிச்சதே அநாத பணங்களை எடுத்து இறுதி சடங்கு செய்கிறது தான். ஆமாம், ஒரு பணத்தை அடக்கம் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 3 மத தலைவர்களை வச்சு சடங்கு செய்வோம். ஏன்னா எந்த பணம் எந்த மதம்னு தெரியாது. ஒரு பணத்துக்கு 2000 செலவாகும் டாக்டர். பிறக்கும் போது கூட தாயின்னு ஒரு சொந்தம் இருக்கும். ஆனால் ஆக்சிடெண்ட்டில் அடையாளம் தெரியாமல் அனாதையாக சாகும்போது சொந்தக்காரங்க கூட பார்த்துட்டு விட்டு போயிடுறாங்க. கேட்பாரே இல்லாமல் பல மாசமாக கிடக்கும் அநாத பணங்களுக்கு. நீங்கள் செய்கிற இந்த இறுதி சடங்கு கடவுளுக்கு செய்கிற பணி மாதிரி. இந்த முறை 3 பணத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணிருங்க. கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க, உங்களை மாதிரி நல்ல எண்ணங்கள் படைச்சவங்களால தான் ஹாஸ்பிட்டலில் அழி கிடக்கிற பணத்துக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்குது. தேங்க்ஸ் டாக்டர். உங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டோம். பாடியை சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கருப்பசாமி, சொல்லுங்க டாக்டர். நேற்றுக்கு உங்ககிட்ட சொன்ன இல்லை ஒரு பணத்தை பற்றி? ஆமாம் அது டாக்டர். கூட இன்னொரு பணத்தை ரெடி பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைச்சு. ஓகே டாக்டர். ஐயா மாடசாமி, நான் தான் கணேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. இந்த வருஷம் 3 பணத்தில் ஆ 2 பணம் எரிக்கிறதுக்கும் 1 பணம் புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. சரிங்க ஐயா. ஒரு நாளைக்கு 2 பணத்துக்கு குறையாம வந்தா எங்க போய் தோன்றது? இந்த ரியல் எஸ்டேட்காரங்க சுடுகாட்டை கூட பிளாட் போட்டு வித்துடுறாங்க. வாழ்றதுக்கு மட்டும் வாஸ்து பார்த்து வீடு கட்டுறாங்க. சாகிறதுக்கு அப்புறம் சுடுகாட்டை பத்தி ஒருத்தனும் யோசிக்கிறது இல்ல. நமக்கு வேற பொழப்பு தெரியாது. புதைச்சையே தோண்டிட வேண்டியதான். எப்படியெல்லாம் வாழ்ந்தானோ, இந்த எலும்பு கூடு தங்க கூட இங்க இடம் இல்லை. என்ன வாழ்க்கை! ஹாய் கேப்டன் டிவி வியூவர்ஸ், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சவுந்தர். இந்த பூமி என்ற குறும்படத்தை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிடிவி பேஸ் கேபி பேஸ் 19 அப்படின்றத 54242 அப்படின்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. கனவு பட்டறையில் அடுத்து விளம்பர இடைவேளை. வணக்கம். ஒரு காலத்தில் திரைப்படம் நெருங்க முடியாத இரும்பு கோட்டையாக இருந்தது. இப்பொழுது யார் வேண்டுமானாலும் தாங்கள் சொல்ல நினைப்பதை இந்த ஊடகத்தின் மூலமாக சொல்லலாம். உங்கள் கை தொலைபேசிகளிலேயே கேமரா வந்து விட்டது. ஆக நீங்கள் நினைத்த விஷயத்தை, உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நீங்கள் பதிவு செய்கின்ற ஒரு வாய்ப்பை விஞ்ஞானம் தந்திருக்கிறது. இந்த சூழலில் கேப்டன் டிவி இளம் பட தயாரிப்பாளர்களுக்காக, குறும்பட தயாரிப்பாளர்களுக்காக ஒரு அருமையான போட்டி நடத்துகிறது. இந்த போட்டியில் தங்கள் கற்பனை குதிரைகளை கட்டெடுக்காமல் தாங்கள் விரும்புகின்ற விஷயத்தை தெளிவாக, திறமையாக பதிவு செய்து அனுப்பிவிட்டால் உங்களுக்கு திரைப்படம், ஒரு முழு நீள திரைப்படம் தயாரிப்பதற்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. இளம் குறும்பட தயாரிப்பாளர்களை நினைத்ததை அப்படியே எடுத்து விடலாம் என்று குதித்து விடாதீர்கள். சில புத்தகங்களை படியுங்கள், சில பேரோடு கலந்தாலோசியுங்கள், எப்படி எடுக்கலாம் என்று கனவு காணுங்கள். பிறகு தீர்மானித்து குறும்படத்துக்கான களத்தில் குதியுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு இளம் திறமைகள் தேவைப்படுகின்றன. நாட்டிற்கு இளம் திறமைகள் தேவைப்படுகின்றன. உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கனவுகள் கண்டு கவிதை வடி, கவிதைகள் படைத்து கலை வளர்த்து, காலத்தால் அழியாத காவியங்கள் படைக்க களம் தேடி கதைகளை சுமந்து காத்து கொண்டிருக்கும் கலையுலக பிரம்மாக்கள் உங்கள் கனவுலக காவியங்கள் படைக்க களம் கனவு பட்டணம். பூமி குறும்படம் பார்த்தாச்சு. அந்த குறும்படத்துடைய இயக்குனர் ஆசி சவுந்தர் இங்க இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, பூமி அப்படிங்கிற ஒரு குறும்படம் எடுக்கணும்னு எதனால உங்களுக்கு ஆசை வந்துச்சு?
பூமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு இடமே நம்ம பூமி தான். ஸோ முதல்ல அதை எடுக்கணுன்றதுக்காக தான் அதை எடுத்தேன். சரி. இதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் வந்து எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அதாவது சார், இன்னைக்கு வந்து பூமியை வந்து பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம், ரியல் எஸ்டேட்டு. இந்த ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி, குளம், விவசாய நிலங்கள் இதெல்லாம் நிறைய இருந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே கூட பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏரிகள் இருந்தது, சென்னையிலே இருந்தது. பட் இப்போ அந்த சென்னையில் இருந்த ஏரிகளை இன்றைக்கி மூடி அது மேலே வீடுகள் கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி ஸோ எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. இந்த அழிவை நோக்கி போயிட்டுருக்கிறதுனால அதை வந்து தடுக்கணும், அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறதையாவது தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அது அந்த பூமின்ற படத்தை எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வந்து இதை குறைக்கணும், விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது, வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டுறதுக்கு அதுக்குன்னு உரிய இடத்துல கட்டணும், அதுக்காக விவசாய நிலத்துலலாம் வீடு கட்டக்கூடாது. அதுதான் என்னுடைய கான்செப்ட். இந்த குறும்படம் செய்யும் போது என்ன மாதிரி சவால்கள் நீங்கள் சமாளிச்சிங்க? எனக்கு வந்து நான் ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசையே. பட்டு நான் பண்ணும்போது குறும்படங்கள் பற்றி அதிகமான இப்போ மாதிரி டிவிகளில் அந்த மாதிரியான வழிமுறைகள் தெரியல எனக்கு. ஸோ குறும்படம் எடுக்கணுன்றது மட்டும் தோணுது, அதை எப்படி கொண்டு போக போகிறோன்றது கூட எனக்கு வழிமுறை தெரியல. எல்லாமே அந்த ஃப்யூச்சர் ஃபிலிம் மெத்தடில் தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் எனக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சு. சரி. அதனால் நான் சொல்ல வந்த விஷயத்தை வந்து நான் போட்ட பிளானில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கனவு பற்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது அந்த கவலையே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய படைப்புகளை காமிக்கலாம், மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும், அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு முழு நீள படம் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிறத விட இந்த மாதிரி குறும்படங்கள் பண்ணி அதை மக்கள்கிட்ட காமிக்கிறது ஒரு நல்ல வழி. கண்டிப்பாக அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அதாவது படங்கள் பண்ணி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது மக்கள் அங்கீகரிக்கும் போது தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது. ஆனால் குறும்படங்கள் பார்த்தோன்னா இது வந்து நான் பண்ணும்போது இது வந்து ஒரு இந்த குறும்படத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதுக்காகவே டைரக்டர் ஆர்சி சக்தி சார், டைரக்டர் வசந்த் சார் அவங்களெல்லாம் போயிட்டு கூப்பிட்டு ஏவிஎம்மில் ஒரு ஏசி தேட்டரை அரேஞ்ச் பண்ணி ஸோ அவங்களுக்கு எங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த தேட்டரை அரேஞ்ச் பண்ணி ஸோ அதுக்கு ஒரு 100 பேர் காட்டுறதுக்கே அவ்வளோ சிரமமாக போச்சு. ஸோ அதுக்கு இன்விடேஷன் அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் கூப்பிட்டவங்க எல்லோரும் வரல. ஸோ வந்தவங்கள வச்சு ஒரு 100-150 பேர் பார்க்குறதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணதாக போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ இவ்வளோ கேப்டன் டிவியில் வந்து இந்த அளவுக்கு இந்த கனவு பற்றேன்னு ஒரு விஷயத்தை வந்து அழகாக மக்கள் பல கோடி பேர் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணும்போது மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அது எனக்கு அப்போ கிடைச்சிருந்தா இன்னும் பெருமையாக இருந்திருக்கும். நேரம் இன்னும் கடந்து போகலன்னு நினைக்கிறேன். இப்போ மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா என்ன மாதிரி படம் நீங்கள் செய்வீங்க? அதாவது சார் நிறைய சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு இந்த கமர்ஷியலில் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து தெளிவான அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அறியாமல் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்கள திரும்பி பார்க்க வைக்கணும், அவ்வளோதான். அதில் வந்து புதுமையான நிறைய அதாவது இன்றைக்கி வில்லேஜ்லேருந்து சிட்டிலையும் சரி நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குது. இன்றைக்கி சிறப்பான டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த வரிசையில் இந்த குறும்படங்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன விஷயங்கள் நிறைய என்கிட்டயே ஒரு 10 கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. விழிப்புணர்வு கொடுக்கணும், அவ்வளோதான். விழிப்புணர்வு விஷயமான நிறைய விஷயங்கள். சவுந்தர் கட்டாயமாக ஒரு பொறுப்பான இயக்குனர் அப்படிங்கிறத அவர் பேசும்போதே நமக்கு தெரியுது. இவருடைய படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் மொபைலிருந்து சிடிவின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கேபின்னு டைப் பண்ணி 19 அப்படிங்கிற எண்ணை 544242க்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பூமி இன்னைக்கு நம்ம பார்த்த குறும்படம், இதில் பல விஷயங்கள் இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? அதுக்காக அந்த சமயத்தில் நம்ம வந்து நிலத்துக்காக பூமிக்காக சண்டை போடுறதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாகவே சொல்லியிருந்தாங்க. இந்த குறும்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் எடுங்க, சிடிவின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கேபின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு 19 அப்படின்னு டைப் பண்ணி 544242க்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வரைக்கும் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். இந்த குறும்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு இன்னொரு குறும்படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஆனந்தக்கண்ணன். போயும் காசுக்காகவா எங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நீ தானடா எல்லாம் நினைச்சேன். நீயாடா இப்படி இந்த பர்ஷிவா முதல்ல உன்னை எனக்கு பிடிச்சது, அப்புறம் உன் பணம் பிடிச்சது, பழக பழக உன் லவ்வரையும் பிடிச்சது. இப்போ இந்த 3மே என் கண்ட்ரோல்ல இருக்கு.
நீ திவ்யா இப்படி? என் லைஃபே நீதான் சொல்லுவியே, என் எதிர்காலமே நீதான் நினைச்சனே. அப்போ அப்போ எல்லாம் பொய்யா? என் மூஞ்ச பார்த்து சொல்லு திவ்யா. ஆமாண்டா ஆமாண்டா